வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தேமுதிகவின் அதிர்ச்சி வைத்தியம், பார்த்தசாரதிக்கு சீட் மறுப்பா, காட்சி தாவுகிறாரா மாஜி எம்எல்ஏ? வெளியான தகவல். வாங்க வீடியோவை மூலமாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு அனல் பறக்கும் வேகத்தில் செயல்பட்டு வருகிறதா? அந்த வகையில் தான் தமிழகத்திலே இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக அனைத்து கட்சிகளும் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த தேர்தல் கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்வாசாவா என்ற மனநிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்திலே முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிகவுக்கு இந்த முறை கண்டிப்பாக 10 சீட்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதான். அந்த வகையில்தான் அதாவது தேமுதிகவின் சீனியர் தலைவர்களும் ஒருவரும் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் நம்பிக்கைக்குரிய தளபதியுமான பார்த்தசாரதிக்கு கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ள தகவல் வெளியாகி இருக்கிறது. இது அரசியல் களத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மட்டுமின்றி அவர் கண்டிப்பாக வேறு கட்சிக்கு செல்கிறார் என்ற கேள்வியெல்லாம் தமிழகத்தில் இருந்திருக்கிறதா? அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேமுதிகவில் கட்சிகள் பொறுப்பில் இருந்து வந்த ஒரு முக்கிய முகமான பார்த்தசாரதிக்கு இந்த முறை கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் சீட்கள் வழங்கப்படாத சூழல்தான் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? தேமுதிகவின் கொள்கை பொறுப்பு செயலாக முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து வந்த இந்த பார்த்தசாரதி கட்சியின் ஒரு இக்கட்டான காலகட்டங்களில் கூட முன்னின்று செயல்பட்டவர். ஆனால் சமீப காலமாக கட்சி தலைமையுடன் அவருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துபட்டதாக கூறப்படுகிறதா? இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வில் அவருக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை என தெரிகிறதா? அதாவது சீட் மறுக்கப்பட்ட விரக்தியில் உள்ள பார்த்தசாரதி அவர்கள் தனது அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறதா? அதாவது அவர் தற்போது இருக்க சூழ்நிலையில் தற்போது அரசியல் சூழலில் அவர் ஆளுங்கட்சியான திமுக அல்லது அதிமுகவில் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. அதைத் தொடர்ந்துதான் தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பின்னடைவை சந்தித்து வந்த போது கூட இந்த பார்த்தசாரதி பெரும் அதிர்ச்சியில் இருந்ததாக சொல்லப்படுகிறதாம். எனவே அவர் பாஜக பக்கம் கூட சென்றாலும் எந்த ஒரு ஆச்சரியப்படாமல் விஷயத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா? தேமுதிகவின் முகமாக தெரிந்து வந்த பழைய நிர்வாகிகள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேறிய நிலையில் பார்த்தசாரதி போன்ற சீனியர்கள் ஒருவருக்கு சீட் மறுக்கப்பட்டது தேமுதிக தொண்டர்களையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியை கட்டி காத்தவர்களுக்கு முன்னுரிமை இல்லையா? அப்போது அவரது ஆதரவாளர்கள் கேள்வியாக எழுக்கிறார்கள். பார்த்தசாரதி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரை கண்டிப்பாக அவர் வேறு கட்சிக்கு செல்ல குறித்த தகவல் யூகங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் இருக்கும் வேளையில் இந்த சீட் மோதல் என்பது தேமுதிகவுக்கு ஒரு பலவீனமாக முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறதா? அதாவது பார்த்தசாரதி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு தேமுதிகவில் ஒரு முக்கிய பொறுப்புகளெல்லாம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் சீட் வழங்கப்படாது என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவருடைய அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாழ்வாசாவா என்ற போராட்டத்தில் நிலக்கூடியதாக பார்க்கப்படுகிறதா? விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.